முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை என்பது கிட்டவில்லை. இதன் காரணமாக கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சியை தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி தொடங்கியிருக்கிறது. இன்றே கூட்டணி கட்சிகளை அழைத்து ஆலோசித்து அவர்களுடைய ஆதரவு கடிதத்தை பெற்று இன்றுக்குள்ளாக ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக எவ்வாறு செயலாற்றுவது என்பது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் தற்போது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. இரு முக்கிய முகாம்களிலும் தற்போது மிக முக்கியமான ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். 40 தொகுதிகளில் வெல்வோம் என்று அவர் தேர்தலில் களம் கண்ட நிலையில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற பிறகு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக டெல்லி சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு அங்கே வந்திருக்காரு. இந்தியா கூட்டணி கட்சியில இதுவரைக்கும் அங்கம் வைத்த எல்லா கட்சிகளும் இப்ப நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்காங்களா? இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆலோசனை நகர்வு என்னவாக இருக்கும்? மிக முக்கியமான அரசியல் நகர்வுகள் இன்று காலை முதல் தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வரும் நிலையில் மாலை 6 மணிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் வைத்து இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கூட்டமானது நடைபெற உள்ளது. மொத்தம் 28 கட்சிகளை சார்ந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், வெற்றி பெற்ற எம்பிக்கள் என அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்த தலைவில் முன்னாள் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். மிக முக்கியமாக அடுத்த கட்டமாக, அதாவது ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக நாடாளுமன்றத்தில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த ஒரு ஆலோசனையை இன்றைய கூட்டத்தில் பொழுது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்வைக்கிறார்கள். மிக முக்கியமாக 40 வெற்றி இடங்களை பெற்று தந்த திமுகவினுடைய தலைவர் என்ற முறையில் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய கருத்துக்கள் என்பது மிகவும் முக்கியமானதாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்க்கப்படுவதை நம்மால் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அதிகபட்ச ஒரு தொகுதிகள் என்பது தமிழகத்திலிருந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கப்பட்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதாவது இந்த கூட்டத்தை பொறுத்த அளவில் இந்தியா கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும்? மிக முக்கியமாக இந்தியா கூட்டணி என்று இதுவரை அழைக்கப்பட்ட நிலையில் இந்தியாவினுடைய மக்கள் கூட்டணி என்ற ஒரு பெயர் மாற்றமும் இன்று காலை முதல் கட்சியினுடைய தலைவர்களிடமிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக வரும் மக்களவைத் தேர்தல்கள் இன்னும் அடுத்த 5 ஆண்டில் வரும் மக்களவைத் தேர்தல் மட்டுமல்லாமல் மாநிலங்களுடைய தேர்தல்கள், இந்த ஆண்டு இறுதியில் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் வருகிறது. அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டுடைய தேர்தலும் இன்னும் 1.5 வருடங்களுக்கு உள்ளாக வரவிருக்கும் நிலையில் அந்த தேர்தல்களில் எவ்வாறு பிராந்திய கட்சிகள் செயல்பட வேண்டும், எதிராக பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக எவ்வாறு செயல்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை தான் இன்றைய கூட்டத்தில் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த முடிவுகள் பதிவேற்றம் செய்வதில் கடுமையான தாமதம் என்பது ஏற்பட்டுள்ளது. அதற்கான ஒரு கடுமையான எதிர்ப்பை நேற்றே மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் முன்வைத்திருந்த நிலையில் அது குறித்த ஒரு சந்திப்பிற்காக குடியரசுத் தலைவரிடம் நேரம் ஒதுக்குவதற்கான ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முழுமையான தரவுகள் தற்பொழுது வரை தேர்தல் ஆணையத்தால் பதிவேற்றப்படாத நிலையில் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியும் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கான ஒரு சந்திப்பு என்பது தேர்தல் ஆணையர்களை மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் நேரில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை அவர்கள் கோர இருக்கிறார்கள். இந்த வெற்றி வாய்ப்பு என்பது எவ்வாறு இந்தியா கூட்டணிக்கு அமைந்தது, எவ்வாறு உற்சாகத்தை அது தந்திருக்கிறது என்ற ஒரு ஆலோசனை தான் அவர்கள் இந்த ஒரு சந்திப்பின் பொழுது முன்வைக்க இருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகள், சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், அனைத்து வெற்றி பெற்ற கட்சிகளுடைய தலைவர்களுமே தங்களுடைய கருத்துக்களையும் அந்த ஒரு கோரிக்கைகளையும் முன்வைக்க உள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறோம். சரியாக 5:30 மணிக்கு தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கிளம்பும் முதல்வர் மு க ஸ்டாலின் 6 மணிக்கு கார்கேவுடைய இல்லத்தை அடைந்து அங்கு நடைபெறும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். அதன் பிறகு இன்று இரவு 9:55 மணி ஏர் இந்தியா விமானம் மூலமாக இன்று இரவே அவர் சென்னை திரும்ப உள்ளது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். சுச்சி, நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. அடுத்தாக மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் டெல்லியிலிருந்து நம்முடன் இணைகிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பாஜக கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அவங்க கேட்கக்கூடிய டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா? 5 கேபினெட் ரேங்க் போஸ்டாவது மினிமம் கேட்குறாங்க 2 பார்ட்டியில இருந்து மட்டுமே. சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க. கடந்த காலங்களில் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு தான் சந்திரபாபு நாயுடு இதுலேருந்து வெளியிலே போனார், கூட்டணியிலிருந்து வெளில போனார். இப்போ அந்த நிபந்தனையை பாஜக ஏற்குமா? ஏற்கும், கண்டிப்பாக ஏற்கும். காரணம், இந்த 290 சீட் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு, அவங்க கூட்டணிக்கு. ஏற்கனவே இது ப்ரீ போல் அலையன்ஸ் வேற. இது முதல்ல அடுத்த மாதிரி வரா மாதிரி இல்லை. அதாவது இப்பொழுது தேர்தலில் போட்டியிட்டது நரேந்திர மோடி, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் மூவரும் சேர்ந்து போட்டதுனால தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி அதனால் நன்றாக ஆட்சி பெறும். ஏற்கனவே
வாஜ்பாய் அவர்கள் 7 வருடம் கூட்டணி ஆட்சி தான் நடத்தியிருந்தார். அது திமுகவும் பங்கேற்றிருந்தது. முரசொலி மாறன் மந்திரியாக இருந்தார், TR பாலு மந்திரியாக இருந்தார் என்பது தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த மாநிலத்திற்குமே சிறப்பு அந்தஸ்து அப்படின்ற நாங்கள் ஸ்டேட்டஸே கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பிரஸ் மீட்ல கிளாரிஃபை பண்ணாங்க. இப்போ அதே சிறப்பு அந்தஸ்தை நிதிஷ்குமாரும் கேட்குறாரு, ஸ்பெஷல் பேக்கேஜை சந்திரபாபு நாயுடு கேட்குறாங்க. ஸோ எல்லா வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கா? காம்ப்ரமைஸ் கிடையாது. அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த விவாதங்களை அப்பொழுது நடத்துகிறது. காம்ப்ரமைஸ் சொல்ல முடியாது. அதுக்காக அப்ப காங்கிரஸ் காம்ப்ரமைஸ் பண்றாங்களா? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஈடுபட்டு இருந்தவங்களை திருப்பி மந்திரி சபையில் சேர்த்தினார் MK ஸ்டாலினுடைய, அதாவது சாரி, அந்த 2-3 மந்திரிகள் இருந்தாங்களா, அப்போ அதெல்லாம் மன்மோகன் சிங் காம்ப்ரமைஸ் பண்ணாரு. அப்படி சொல்ல முடியாது. சிறப்பு வந்து சம்பந்தப்பட்டவங்க எப்படி சொல்றீங்க? எந்த கோர்ட் அவரை கன்விக்ட் பண்ணுச்சு? அதெல்லாம் விட்டுருங்க. இல்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, கன்விக்ட் பண்ணவங்கள கேபினெட்ல யார் சேர்த்தது, எந்த கோர்ட் அவங்கள கன்விக்ட் பண்ணுச்சு? மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் சுப்பலட்சுமி ஜெகதீஷன் இருந்தது ஒரு வழக்காக. அது என்ன அப்படி விமர்சனம் பண்ணா சுப்பிரமணிய சுவாமியே கவுண்ட்ல எடுத்துக்கணும், நாம எடுத்துக்கலாம். அது வேற விஷயம். அது பிரதமருடைய, அது பாஜகவும் கேபினெட் ரேங்க் கொடுத்து வச்சிருந்தீங்க. அவர் சுப்பிரமணிய சாமியோட இச்சை தான். ஆக மொத்தம் இன்று மிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பிரதமருடன் பேசி ஆகிவிட்டது. ஆக மொத்தம் இந்த கூட்டணி ஆட்சி தங்களுடைய செய்தி போன்று இன்றே அழைப்புதல் பெற்று நாளை மறுநாள் 8ஆம் தேதி சாயங்காலம் இங்கே ஸ்வேரிங் இன் செரமனி இருக்கும்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த கூட்டணி ஆட்சியில் நிர்பந்தம் ஒன்றும் இல்லை. ப்ரீ போல் அலையன்ஸ் ஆக இருப்பதனால் தான் கண்டிப்பாக செய்வார்கள். காம்ப்ரமைஸ் யாரும் பண்ணிக்கிறீங்க இல்லை. உங்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜகோபால். அடுத்தாக மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் நம்முடன் இணையரோட பேசலாம். சார் வணக்கம். இந்தியா கூட்டணியில என்ன டெவலப்மெண்ட், என்ன ஆலோசனை மேற்கொண்டு இருக்காங்க அவங்க? என்னென்ன பாசிபிலிட்டி இந்தியா கூட்டணிக்கு இருக்கு? நிச்சயமாக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்தித்ததனால் இப்பொழுது முதன்முறையாக தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவர்கள் சந்திக்கிறார்கள். அரசு அமைப்பது பற்றியும் மற்ற சில விஷயங்களையும் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். மற்றும் இந்த மீட்டிங்கு தொடர்ந்து அவர்கள் இரண்டு முக்கிய தலைவர்கள் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதமரிடம் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிட்டி கிரிட்டி அப்படி யாரு, எத்தனை மினிஸ்டர்ஸ், எவ்வளோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு இன்னும் 2 கூட்டணி தோழர்களும் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த கட்சிகளும் லோக் ஜன்சக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய பையன் சிராக் பாஸ்வான் தலைமையிலான அந்த கட்சி ஒரு 5 எம்பிக்களையும், சிவசேனா ஒரு 7 எம்பிக்களையும் பெற்றிருப்பதால் அந்த கட்சிகளும் இந்த கூட்டங்களில் பின்னர் சேரலாம். அப்புறம் பிறகு பிரதமர் மோடி அவரிடம் தனியாக பேச்சுவார்த்தைகளும் நடத்தி எப்படி புதிய அரசை அமைக்கலாம் என்று ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். எப்படி இருந்தாலும் அவர்கள் கூட்டணியில் சேர்ந்து தேர்தல் சந்தித்தனால் அந்த அரசு அமைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக அவர்கள் டிடிபி தெலுங்கு தேசம் கட்சி ஸ்பீக்கர் போஸ்ட், அவைத்தலைவர் பதவியை கேட்கலாம் என்று பரவலாக பேசப்படுகிறது. ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் 1999 அரசு வந்த பொழுது டிடிபியின் ஜிஎம்சி பாலயோகி அவர்கள் அவைத்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரி இப்பயும் பண்ணலாம். ஏன்னா ஜேடியூவோட ஒரு ஜனதாதள், ஐக்கிய ஜனதாதளுடைய தலைவர் ஒருவர் ஏற்கனவே ராஜ்யசபாவில் உதவி சேர்மனாக, டெபுட்டி சேர்மனாக இருக்கிறார். அதனால இந்த போஸ்ட் டிடிபி வாங்கினாலும் சர்ப்ரைஸ் எதுவும் இருக்காதுன்னு ஆச்சரியத்துக்கு ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, உங்களுடைய ஆழமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சந்திரசேகர். இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி இரு முகாம்களிலும் தற்போது மிக முக்கியமான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைக்குள்ளாக ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய முயற்சிகளில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஈடுபட்டு வருவதாகவும் அண்மை செய்தி
கிடைத்திருக்கிறது. அதே போன்று அடுத்ததாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார். இதுதான் தற்போது வரைக்கும் நடைபெற்றக்கூடிய மிக முக்கியமான அண்மை நிகழ்வு. இனி செய்தியை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம் இணைகிறார். நன்றி தேவா. மூன்றாவது முறையாக ஆட்சி